சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோயினாக நடித்து வருபவர் ஸ்வேதா. அவரது கணவர் என கூறிக்கொண்டு ஆதி என்ற ஒருவர் பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது பற்றி ஸ்வேதா கண்ணீருடன் பேசியிருக்கிறார். அவ்வளோ கோபம், அவ்வளோ வலிக்குது, பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது. நான் ஆதி என்ற ஒருவனை லவ் பண்ணேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் திருமணம் செய்யலை, வீட்டை விட்டு வந்துட்டேன். அவனுக்காக என் பெற்றோர், குடும்பம், தம்பி, நண்பர்கள் எல்லாரையும் விட்டு போய்விட்டேன். அவன் ஒரு ஆளை நம்பி போயிட்டேன். அதற்கு முன்பே நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் என சொன்னான். நஷ்டமாகிவிட்டது என அடிக்கடி சோகமாக வருவான். அவன் பேசினதையெல்லாம் நம்பி நான் பைத்தியக்காரி மாதிரி போட்டிருந்த நகையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டேன். இதெல்லாம் காலேஜ் படிக்கும் போதே நடந்தது. வீட்டில் போய் சொல்லி சமாளிச்சேன். உண்மை தெரிந்த பிறகு அவனை அழைத்து வீட்டில் எச்சரித்து அடித்தார்கள். நானும் அவனுக்காக அடி வாங்கினேன். அதையெல்லாம் விட்டுவிட்டேன் என்று சொன்னான். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படித்து கொண்டிருந்தேன். இப்போது நகையை வாங்கி ஏமாற்றுகிறான். அவன் வேண்டாம் என எவ்வளவோ சொன்னார்கள், நான் கேட்கல. நம்மை பிரித்து விடுவார்கள் என்று ஒரு சைன் போட்டால் போதும் என சொன்னான். அதை கேட்டு நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது பற்றி தற்போது ஒவ்வொரு நொடியும் வருத்தப்படுகிறேன். அவன் வீட்டுல என்ன சேர்த்து கொள்ளல. சாப்பிடாம தூங்காம உடைய கூட மாட்டாம பல நாள் சுட்டி கொண்டிருந்தேன். அதன் பின்பு அவன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவன் வேலைக்கு போகல. அங்கு அவர்கள் வீட்டில் சும்மா சாப்பிட பிடிக்கவில்லை. சென்னைக்கு போயிடலாம் என்று கூறி அழைத்து வந்துவிட்டேன். 10ஆம் வகுப்பிலிருந்தே மாடலிங், வெப் சீரிஸ் என நடித்து கொண்டிருந்தேன். சென்னை வந்த பிறகுதான் சீரியல் வாய்ப்பு வந்தது. சின்ன மருமகள் சீரியலில் கஷ்டப்பட்டு நடித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருத்தி வேலைக்கு போனதால் தான் வீட்டை பார்த்து கொண்டேன். நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் உனக்கு தான் கொடுத்தேன். உன் மீது கேஸ் இருக்கிறது என சொன்னதால் அதற்கு கடன் வாங்கி செலவு செய்தேன். உன்னை லவ் பண்ணதால தற்போது கோர்ட்டுக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றிய உண்மை தெரிந்த பிறகும் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க? நீ என்ன தைரியத்துல சுத்துற? ஒரு நாள் மாட்டுவேன்னு தெரியாதா? என்ன சமாதானப்படுத்த நீ கூட பேசல. உன் குடும்பத்தையும் அவ்வளவு நம்பினேன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மா எனக்கு தேவையில்லை. என்ன பண்ண முடியுமோ பண்ண, நான் பாத்துக்கிறேன். என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏதாவது பண்ணிப்பேனோன்னு இருக்கு. அப்படி சைக்கோ போல் எல்லாம் செய்கிறாய். நான் மென்டலி பாதிக்கப்படுறேன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. எனக்கு ஏதாவது ஆனா அதற்கு அவன் மட்டும்தான் காரணமா இருப்பான் என எல்லோருக்கும் சொல்லுகிறேன். இவ்வாறு ஸ்வேதா கடுமை கோபமாக பேசியிருக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.